இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையான விஷயத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இது எவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்காங்க தெரியலங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கிடுங்க. நாம் சொல்கிற ஒரு விஷயமும் உங்களுடைய எதிர்காலம் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு எப்பொழுது தேடினாலும் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் இதெல்லாம் கிடைக்கும். அன்னைக்கு இதை விடவும் கடுமையான விலை கொடுத்து வாங்க வேண்டி வரும். நாம் இப்போது காடு மலை சுற்றி வர்ற அனுபவத்தில் ஒன்று ஒவ்வொரு சாம்பிள் வச்சுருப்பேன். அதைத்தான் வச்சு உங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாக்கி உள்ளவங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் ஆயுர்வேத ரீதியாகவும் விவரத்தை சொல்லிவிடுவேன். அவங்கவுங்க கடையில் போய் வாங்கிக்கலாம். என்கிட்ட தான் செஞ்சு வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு மெனக்கெடு கொடுப்பேன், கொஞ்சம் டைம் கொடுப்பேன். அவ்வளோதான் விஷயம். அந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட தான் வாங்கி சாப்பிட்ணுன்றதில் எல்லாம் கடையில் கிடைக்கும். சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது காய் இப்போ சீசன் இல்லை. ஈச்சங்காய். ஈச்சங்காய் என்ன குணங்கிறது அது சாப்பிட்டு பார்த்த பழைய ஆளுகளுக்கு தெரியும். இப்போ உள்ளவங்களுக்கு ஈச்சங்காய்னா என்னன்னே தெரியாது. அதனால தான் அந்த முள்ளை காமிச்சிருக்கேன். நம்ம டைட்டில் போர்ட்லேயும் அந்த முள்ளை தான் வச்சுருக்கேன், பார்ப்பீங்க. அதனுடைய அந்த ஈச்சக்காயினுடைய பொடி தான் இது. இந்த பொடியை கூட இன்னொன்று சேர்க்குறோம், பரங்கி விதை. பாருங்கள், அதனுடைய பொடி இங்கே வச்சுருக்கோம். இது கூட மூணாவதாக இன்னொரு ரகம் சேர்க்குறோம், அமுக்குரான் கிழங்கு. இது அமுக்குரான் கிழங்கு. இதனுடைய பொடியை இங்கே வச்சுருக்கோம். இந்த மூணும் என்ன செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன். தள்ளிவிட்டு போகாமல் முழுமையாக கேட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. உங்கள் மனைவியை உங்கள் துணைவியரை சந்தோஷமாக வச்சுருங்க. இதுவே பெரிய விஷயம். ஏன்னு கேட்டால் அது இதுன்னு கற்பனை பண்ணி வாழ்கிறத விட நம்மளுடைய சுய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம கூட இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்துங்க. அதுதான் உண்மையான நட்பும் மற்றதும் கூட. அப்போ அந்த வகையில் ஈச்சங்காயில் பார்த்திங்கன்னா சிறு வயசில் நாங்கள்லாம் சாப்பிட்டு வரோம். அனுபவத்தை சொல்கிறேன். இது கொஞ்சம் துவர்க்கும், ஆனாலும் இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத காலப்போக்கில் அனுபவத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஆராய்ச்சி. இது நீர்த்து போகுதுங்க. சுக்லம் நீர்த்து போகுது, அதாவது நீச்சல் தண்ணி மாதிரி போகுது. அப்படி போச்சுன்னு சொன்னாலே அந்த சரீரத்தில் ஒன்றும் இல்லை, டம்மி பீஸ் அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி இந்த பரங்கி விதையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் பலகீனத்தை மாற்றக்கூடிய ஒரு அருமருந்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமக்குரம். இது பசி எடுக்கும், உறக்கம் கிடைக்கும், ஆரோக்கியத்தை பலப்படுத்தும், முகமெல்லாம் நல்ல வசீகரமாக மாற்றக்கூடிய ஒரு அபூர்வ மூலிகை அமக்குரம். இப்போ இது மூணும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு பலம், உங்களுக்கு ஆரோக்கியம், உங்களுக்கு அழகு, உங்களுடைய உள்ளுறுப்புகள் பலம். இதை உள்ளே பார்த்தாலே சைக்காலஜி படித்தவங்களுக்கு நல்லாவே புரியும். இதுதான் அதனுடைய சூட்சம். அதே மாதிரி தான் இந்த அமுக்கரமும் வேனல் காலத்தில் வாடும், குளிர்காலத்தில் முளைக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய சரீரங்களும் சமநிலைப்படுத்தும். அப்போ பரங்கி விதையும் இது உங்களுக்கு பக்கபலம், சப்போர்ட்டிங். அந்த வகையில் இதை மூணையும் பொடியாக்கி நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் உள்ளே கொடுத்துருப்பேன். எப்படி கஷாயம், எப்படி லேகியம், எப்படி உருண்டை பண்ணுறது அப்படிங்கிறத பழைய வீடியோக்களை போய் பாருங்கள். மியூசிக்காக கொடுத்து போட்டிருந்துருப்பேன். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில்.